வீட்ல பணமும் தங்கமும் சேரணும், கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான். இதை வந்து நீங்கள் கடைகள்லையும் செய்யலாம், வீடுகள்லையும் செய்யலாம். குறிப்பாக 3 விஷயம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து நிலைவாசலில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து நீங்கள் பணம் வைக்கும் இடத்துல, நகை வைக்கும் இடத்துல வைக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இது 3க்குமே நமக்கு தேவையானது ஒரே ஒரு காய். ஸோ இந்த ஒரு காயை பயன்படுத்தி தான் நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப 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 சக்தி வாய்ந்த விஷயம். ஒரு முறை செய்தாலே போதும், உங்களுக்கு நல்ல பலன் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ முதல் விஷயம், நிலைவாசலில் செய்ய வேண்டியது. நம்மளுடைய நிலைவாசலில் இந்த பொருள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக மகாலட்சுமி தாயார் வீட்டுக்குள்ளே வருவாங்க. ஸோ எந்த இடத்துல இந்த பொருள் இருக்கோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக நேர்மறை ஆற்றல் அதிகரிக்க தொடங்குது. பண வசியத்துக்கான ஒரு அறிகுறியும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த பொருளை நீங்கள் நிலைவாசலை கட்டும் பொழுது. ஸோ இதற்கு தேவையானது முதல்ல ஒரே ஒரு காய் சொல்லியிருக்கேன். அது என்னென்னா ஜாதிக்காய். ஜாதிக்காய்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஒரு ஜாதிக்காய் பார்த்தீங்கன்னா 5 ரூபாயிலேருந்து ஒரு 15 ரூபாய்க்குள்ளே இருக்கும். ஒரு ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ரேட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து நமக்கு எத்தனை தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நிலைவாசலை கட்டுறதுக்கு 3 தேவைப்படுது. இந்த ஜாதிக்காய் கூட ஒரே ஒரு சந்தன கட்டை. சந்தனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினலாக கிடைக்குன்ற பட்சத்தில் நீங்கள் அதை சொல்லி வச்சு வாங்கிக்கலாம். சின்ன துண்டே பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 500லேருந்து ரூ. 800 வரைக்கும் அந்த மாதிரி விற்கிறாங்க. ஸோ நமக்கு அந்த மாதிரி கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து சந்தன பவுடர் கொஞ்சம் வந்து காஸ்ட்லியாக நல்ல பவுடராக வாங்கிக்கோங்க. கலராக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வாங்காதீங்க. எப்போவுமே தூய்மையான பவுடர் அப்படின்றது கலர் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விலை உயர்ந்த பவுடர் அப்படின்றது நம்ம நாட்டு மருந்து கடைகளே கிடைக்கும். ஸோ சந்தன பில்லை பவுடர் அந்த மாதிரி வாங்காமல் பவுடர்லேயே நல்ல பவுடராக பார்த்து வாங்கிக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சந்தன பவுடர் போட்டுக்கலாம். இல்லை சந்தன கட்டை இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதற்கு கூட 3 இந்த ஜாதிக்காயை சேர்த்துக்கோங்க. இந்த பொருட்களை ஒரு க்ரீன் கலர் பச்சை கலர் துணியில் வச்சு நீங்கள் ஒரு மூட்டையாக கட்டிக்கோங்க. இதை வந்து நிலைவாசலில் கட்டுங்க. க்ரீன் கலர் தான் பயன்படுத்தணும். நம்ம வந்து பண வசியம் ஏற்படுத்தணும், பணம் வந்து ஈர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கலரை பயன்படுத்துகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாதிக்காய் இதை வந்து பொதுவாக முகத்தில் போடுவோம். முகத்தில் போடும்போது அவ்வளோ ஒரு பொலிவு கிடைக்கும். அதே மாதிரி தான் பொதுவாகவே இதற்கு நேர்மறை ஆற்றல் அதிகரிக்க ஒரு சக்தி இருக்குது. ஸோ பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. அதற்கு கூட நம்ம சந்தன கட்டை இல்லை சந்தன பவுடர் வைக்கும் பொழுது அந்த இடத்துல இன்னும் அதற்கு அதிக சக்தி கிடைக்குது. ஸோ இந்த பொருட்கள் எப்பொழுதுமே வாசலில் கட்டியிருக்க மாதிரி, நிலைவாசலில் வெளிப்பக்கமாக கட்டியிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மூட்டையை நீங்கள் எப்போ மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாதம் இல்லை 1 வருடத்துக்கு ஒரு தடவை மாற்றினா போதும். சந்தன கட்டை இருக்குன்னா அது வந்து கெட்டு போக போகிறது கிடையாது. இந்த ஜாதிக்காயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு மேலேயுமே வரும். வண்டு வந்து கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் தான் வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இதை எப்போ கட்டணும்னு பார்த்தீங்கன்னா, வளர்பிறையில் கட்டுங்க. இப்போ இன்னும் ஒரு சில நாட்கள் அமாவாசை வருது. அந்த அமாவாசையில் கட்டலாம், நிறைஞ்ச அமாவாசையில் கட்டுங்க. அப்படி இல்லைனா அடுத்து வளர்பிறையில் கட்ட ஆரம்பிக்கலாம் வாசலில் கட்டும் பொழுது. ஸோ இந்த ஒரு விஷயம் எப்பொழுதுமே உங்கள் வாசலில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதற்கு நீங்கள் ஜஸ்ட் அந்த ஊதுபத்தி மட்டும் காமிச்சா போதும். தினமும் காமிங்க. உங்களுக்கு வந்து மகாலட்சுமி தாயார் ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிப்பாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா மாலையில் ஒரு 6 மணிக்கு மேலே 7 மணிக்கு மேலே தான் மகாலட்சுமி தாயார் வீட்டுக்குள்ளே வருவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம். அவங்க வரத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மூத்த தேவி, அதாவது மூதேவின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இவங்களுடைய பெயர்கள் நம்ம வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இவங்க வரும்பொழுது அவர்களுடைய, அதாவது மகாலட்சுமி தாயாரோட அக்கா, அவங்க வந்து பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு வந்து அந்த இடத்துல அவங்க வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களுக்கு பிடிச்ச அந்த புளிப்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள், அதாவது லெமன், காரம் சம்மந்தப்பட்ட பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பச்சை மிளகு இதெல்லாமே கட்டி வைப்பாங்க. இதை வந்து அங்கேயே சாப்பிட்டு அவங்க போயிடுவாங்க. வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க அப்படின்றதுக்காக தான் அந்த கட்டி வைக்கிறது. அதே மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கு பிடிச்ச பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நல்ல கமகமகமன் வாசனை மிகுந்த மலர்கள், வாசனை மிகுந்த பொருட்கள் கட்டி வைக்கும் பொழுது அவங்க வீட்டுக்குள்ளே வருவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம். ஸோ அதனால தான் நம்ம வாசலில் இந்த ஜாதிக்காய், சந்தன பவுடர், சந்தன கட்டை இதெல்லாம் கட்டி வைக்கும் பொழுது அங்கே அந்த அந்த வாசனைக்காக மகாலட்சுமி தாயார் வீட்டுக்குள்ளே வருவாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த கட்டி வைக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ நிலைவாசலில் வைக்க வேண்டிய பொருட்கள் சொல்லியாச்சு. அடுத்து வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பவுலில் கல்லுப்பு நிரப்பிக்கோங்க. அதில் ஒரே ஒரு ஜாதிக்காய் வைக்கலாம், இல்லை 2 வைக்கலாம், இல்லை 3 வைக்கலாம். எண்ணிக்கை கணக்கு கிடையாது. ஸோ கல்லுப்பில் ஒரு ஜாதிக்காயை மறைத்து இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு கிச்சன்லேயோ இல்லை ஹால்லேயோ ஒரு இடத்துல வச்சுருங்க. ஸோ இது வந்து நீங்கள் முழுவதுமாகவே மறைச்சி வைக்கலாம், இல்லை பாதி தெரிகிற மாதிரியும் வைக்கலாம். இந்த 2 பொருட்கள் ஒன்றாக இருக்கும்பொழுது அந்த இடத்துலையும் உங்களுக்கு பனிவசியம் ஏற்படுது. அது மட்டும் இல்லை, நீங்கள் உப்பு ஜாடி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த உப்பு ஜாடியிலையுமே ஒரு சின்ன துணியில் இந்த ஒரே ஒரு ஜாதிக்காயை கட்டி அதை போட்டுட்டு அதற்கு மேலே உப்பு கொட்டி வைக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இது வந்து வீட்டுக்குள்ளே செய்கிற 2வது விஷயம். அடுத்து 3வது பார்த்திங்கன்னா, நம்ம பணம் வைக்கும் இடத்துல குறிப்பாக பணவசியம் ஏற்படணும், நகைகள் நிறைய
சேரணும் அப்படின்றதுக்காக நீங்கள் பணம் வைக்கும் இடத்துல இதை வைக்கலாம். ஒரு 5 ஜாதிக்காய், அதற்கு கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் தங்கம் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தங்கம் எடுத்துக்கோங்க. இல்லை பணம் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா பணம் சேர்த்துக்கோங்க. ஸோ இல்லை தனித்தனியாக சேர்க்கணுனாலும் தனித்தனியாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். 2 முடிச்சு மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கலாம். இதற்கு வந்து எல்லோ கலர் துணி தேவைப்படும். ஸோ நீங்கள் வந்து 2x2 காட்டன் சொல்லிட்டு ப்ளவுஸ் பீட்லாம் கிடைக்கும் கடைகள், அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். இல்லை சுருக்கு பைகள் கிடைக்குதுன்னா அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். ஸோ அதில் வந்து இப்போ சுருக்கு பை அப்படின்ற பட்சத்தில் அதில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 5 ஜாதிக்காய், ஒரு அரை கிராம் பார்த்தீங்கன்னா காயினோ, இல்லைனா வந்து ஒரு சின்ன மூக்குத்தி அளவு இருந்த கோல்டாக இருந்தாலும் ஓகே, அதை நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து என்கிட்ட நகைகள் இல்லை, பணம் இருக்கு அப்படின்னா பணம் போட்டு வைக்கலாம். இப்போ பணம் சேர்ந்ததுக்கப்புறமா அதில் நீங்கள் நகைகள் வாங்கினதுக்கப்புறம் அந்த நகைகளை சேர்த்து வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை அதில் போட்டு பணம் வைக்கும் இடத்துல வச்சுருங்க. இதே துணியில் கட்டி வைக்கிறீங்க, மூட்டையாக கட்டி வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதை ஒரு முடிச்ச தயார் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் பணம் வைக்கும் இடத்துல, நகை வைக்கும் இடத்துல வச்சுருங்க. ஸோ இந்த பொருட்கள் சேர்ந்து இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்கக்கிட்ட பணம் சேர ஆரம்பிக்கும், நகைகள் சேர ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு வந்து பொதுவாக நகைகள் சேரணும், பணம் சேரணும் அப்படின்னா நம்ம நிறைய தாந்திரிக பரிகாரங்கள் சொல்லியிருப்போம். பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு இதெல்லாமே போட்டு வைங்கன்னு சொல்லிட்டு. அந்த வகையில் இந்த ஜாதிக்காயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் ஒரு முறை செய்தாலும் போதுமானது. ஸோ இந்த ஜாதிக்காயை மறுபடியும் எப்போ மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி 6 மாதம் இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றலாம். ஸோ காயின்ஸோ இல்லை நோட்டுகள் பயன்படுத்துகிறீங்க, கேஷ் வைக்கிறீங்கன்னா அதை அப்படியே வச்சுட்டு இந்த ஜாதிக்காயை மட்டும் எடுத்து நீங்கள் கால்படத்தில் தூக்கி போட்டு மறுபடியும் புதிய ஜாதிக்காயை வாங்கி வைக்கலாம். இதே நீங்கள் பாக்ஸ் பயன்படுத்திட்டுருக்கீங்க, தனியாக வந்து நகைகளுக்காக பாக்ஸ் வச்சுருப்போம், அதே மாதிரி பணத்துக்காக பாக்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் இந்த மாதிரி முடிச்சா கட்டியும் நீங்கள் வைக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு முறை வைத்து பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதையும் நீங்கள் வந்து வளர்பிறையில் செய்ய ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி நல்ல நாட்கள் பார்க்கும் பொழுது அமாவாசை கழிஞ்சு, இப்போ இன்னும் ஒரு சில நாட்கள் அமாவாசைன்னு சொல்லியிருக்கேன், 27 அமாவாசை வருது. ஸோ அந்த அமாவாசையில் வைங்க, இல்லைனா வளர்பிறையில் வைக்க ஆரம்பிங்க. ஸோ அதற்குள்ளே நமக்கு தேவையான இந்த ஜாதிக்காய் எல்லாமே எத்தனை எண்ணிக்கையில் வேணுமோ அதை வாங்கி வச்சுக்கோங்க. அதை தயார் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதை நல்ல நாட்களில் பார்த்து வைங்க. ஒரு முறை வைத்தாலே போதுமானது. நமக்கு வந்து பண கஷ்டம் இருக்குது, நமக்கு நகையை சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். கல்லுப்பில் நீங்கள் தனியாக ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த ஜாதிக்காயை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சேம் நீங்கள் கால்படத்தில் தூக்கி போட்டுடலாம். கல்லுப்பு தண்ணீரில் போட்டுட்டு கரைச்சி அதை வெளியே ஊற்றிடலாம். இல்லைனா மரங்களுக்கு அடியில் மண்பாங்கத்தில் ஊற்றிடலாம். மறுபடியும் அதே மாதிரி ரீஃபில் பண்ணி வைக்கலாம். இது வந்து உங்களுக்கு கல்லுப்பு ஜாடியில் வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம தினமும் பயன்படுத்துவோம் கல்லுப்பு. அது காலியாக மறுபடியும் நம்ம ரீஃபில் பண்ணி கொட்டி வைப்போம். அது வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மூட்டை சின்ன மூட்டையாக கட்டி அந்த ஜாதிக்காயை போட்டு வச்சுருக்கீங்கன்னா அதை எடுத்து கால்படத்தில் தூக்கி போட்டு மறுபடியும் புதியதாக நீங்கள் அதில் கட்டி வைக்கலாம். ஸோ இது வந்து எல்லாமே செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்களால் எது செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. குறிப்பாக பணம் வைக்கும் இடத்துல, நகைகள் வைக்கும் இடத்துல நீங்கள் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். வாசலில் கட்டி வைக்கிறது. ஸோ இந்த 2 விஷயம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து பணம் இது வரைக்கும் சேரலை அப்படின்ற ஒரு நிலைமை இருந்துச்சு பார்த்தீங்களா, அது எல்லாமே கண்டிப்பாக மாறும். பணமும் சேர ஆரம்பிக்கும், நகைகளும் சேர ஆரம்பிக்கும். ஸோ இது இல்லாமல் நம்ம எப்பொழுதுமே நம்மளுடைய ஹேண்ட்பேக்கில், பர்ஸில் எல்லாமே இந்த ஒரு ஜாதிக்காயை எப்பொழுதுமே போட்டு வைங்க. இது வந்து உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு எதுவும் பெரிய அளவில் மாற்றம் தெரியாது. ஆனால் அது இருக்கிற இடத்துல கண்டிப்பாக நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இந்த பொருளுக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக பயன்படுத்துங்க. நல்ல மாற்றம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை மிஸ் பண்ண பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.